ஹாய் ஆல், குட் மார்னிங். ஸோ அடுத்த நாள் நம்ம அஹோபிலத்துலேருந்து மகாநந்தி தர்ஷனுக்கு கிளம்பியாச்சு. ஸோ மகாநந்தி அகோபிலத்துலேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா உங்களுக்கு பெருசாக ஹைவேஸ் கிடையாது, உங்களுக்கு சின்ன சின்ன ஊர் வழியால் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் குறைஞ்சது ஆகும். ஸோ மகாநந்தி கோயிலை பற்றி சொன்னால், இது ஒரு பெரிய சிவன் கோயில். அங்கே வெள்ளை கலரில் பெரிய நந்தி இருக்குது. ஸோ அதுதான் அங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது என்னென்னா, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வாட்டர், அதாவது நீரூற்று இருக்கும், நேச்சுரலாக வர்றது. ஸோ வருஷம் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எந்த காலமாக இருந்தாலும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது என்ன பெரிய நம்பிக்கை என்னென்னா, அதில் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ண போவாங்க எல்லோரும். ஸோ அதில் குளித்தா உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும், அந்த மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த பாண்டு அங்கே இருக்கிறது பேர் புஷ்கரிணி. ஸோ அதில் தான் எல்லோரும் குளிச்சுட்டு போய் சாமியை பார்க்க போவாங்க. இந்த நந்தி கோயில், மகாநந்தி கோயில் பார்த்திங்கன்னா நல்லமல்லா ஹில்ஸ், ஆந்திர பிரதேஷில் அந்த ஏரியாவில் இருக்குது. இங்கே மொத்தமாக நவநந்தி கோயில் இருக்குது, 9 கோயில்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம போகிறது மகாநந்தி பெரிய மெயினான கோயில். ஸோ நம்ம இதுக்கு மட்டும்தான் போக முடிஞ்சுது. இங்கே கேமரா, ஃபோன் எதுவுமே இருக்கிற என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் அங்கே இருக்கிற லாக்கரில் வச்சுட்டு தான் போகணும். ஸோ உள்ளே உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது எதையும். முக்கியமாக நீங்கள் மகாநந்தியை அந்த இடத்துல போய் சாமியை தொட்டு கும்பிட்ற மாதிரி ஸ்பர்ஷ் தரிசனம் மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் 100% கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும். வேட்டி கட்டி இருக்கணும். அப்போ தான் உங்களால் தொட முடியும். ஸோ இல்லைனா அலோடு கிடையாது. இன்றைக்கி இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்னா இன்றைக்கி பிரதோஷம். ஸோ அது எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, அப்புறமா தான் எங்களுக்கு தெரிய இன்றைக்கி பிரதோஷம்னு. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு பிரதோஷம்னா தெரியும், சிவன் கோயில், நந்தி கோயில், அங்கெல்லாம் பயங்கர கும்பல் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இருக்க போகுது. அதான் எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப டைம் எடுக்கும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் தர்ஷனம் பார்க்குறதுக்கு, சாமி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம். நல்லா சரியான கும்பல் உள்ள ஒரு திருவிழா மாதிரி இருந்தது அந்த ஊரே சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு கும்பல்.
மகாநந்தியில் எல்லாம் தர்ஷன் பார்த்துட்டு இப்போது எகந்தி என்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எகந்தின்றது வந்து ஃபேமஸான பழைய கோயில் உள்ள இடம். அங்கே வந்து ஸ்ரீ எகந்தி உமாமகேஸ்வரா சுவாமி கோயில் அங்கே தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நம்ம எல்லாம் லிங்கத்தை தான் நம்ம சிவன் இது எல்லா கோயிலையும் பார்ப்போம். இங்கே வந்து உமா மகேஸ்வரராக இருப்பார் இங்கே. அடுத்தது இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து பெரிய நந்தியோட சிலையும். இங்கே இருக்கிற நம்பிக்கை என்னென்னா, ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 இன்ச் அளவுக்கு அந்த நந்தி வளர்கிறதாக ஒரு ஐதீகம் இங்கே. அதே மாதிரி மகாநந்தி மாதிரியே இங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த சேக்ரெட் பாண்ட் மாதிரி இருக்கும், புஷ்கரிணி. ஸோ இங்கே நேச்சுரலாக வாட்டர் வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். அதை தவிர இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி அந்த கோயிலை சுற்றி அகத்திய முனிவரோட கேவ் இருக்குது. அங்கே வந்து அவர் தவம் பண்ணதாக ஒரு ஐதீகம் இங்கே. ஸோ அந்த கேவும் கோயில் பக்கத்துலேயே இருக்கும். இன்னொரு முக்கியமானது என்னென்னா, இந்த ஏரியாவில் எஸ்பெஷலி இந்த கோயில் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் காக்காவே பார்க்க முடியாது. அங்கே வந்து எந்த விதமான பறவைகளோ ஏதோ ஜென்ரலி காக்கா வந்து அங்கே பறக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. நாங்களும் பார்த்த வரைக்கும் ஒன்று கூட கண்ணில் படலை எங்களுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் பிரதோஷம்னு சொன்னால அதனால் இங்கேயும் உங்களுக்கு வந்து பயங்கர கும்பல். ஸோ ஜென்ரலாக வந்து ஆல்மோஸ்ட் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நம்ம வெஹிக்கிள் போய் அங்கேருந்து நம்ம நடந்து போய் சாமியை பார்த்துட்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கி பிரதோஷன்றதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டர் 1லேருந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு இடத்துல கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்கிங் ஏரியா மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் நடந்து தான் போகணும். அப்புறம் அங்கே லோக்கலில் இந்த ஆட்டோ இருக்குது, ஷேர் ஆட்டோ மாதிரி. ஸோ அதில் தான் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகணும். ஒரு 1லேருந்து 2 கிலோமீட்டர் சொன்னால அது போகணும். ஸோ நாங்கள் போகும்போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட் டைம் வரதுனால எப்படி தான் இருக்குது அந்த இடம் பார்க்குறேன்னு நடந்தே போனோம். செம்ம கும்பல். அன்னதானத்துக்கு அவ்வளோ ஏற்பாடு நடந்தது. ஃபுல்லாக அந்த ஒரு திருவிழா மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சுற்று வட்டாரத்தில் அத்தனை ஊர்லேருந்தும் மக்கள் வந்திருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அன்னதானத்துக்கான அந்த சமையல்லாம் பலமாக பயங்கரமாக ஏற்பாடாகிட்டு இருக்குது. நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இங்கே கடத்தருவு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு திருவிழா மாதிரி சந்தை மாதிரி 2 பக்கமும் கடத்தருவு, சுற்றி இருக்கிற ஊர் ஜனங்கள் எல்லாம் வந்த இடம்.
ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடச்சிது. ஸோ இப்போ வந்து நாங்கள் எகந்திலேருந்து பேலம் கேவ்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து திருப்பியும் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம், ஒரு 45 கிலோமீட்டர் தான். ஆனால் 1.5 மணி நேரம் டைம் எடுக்கும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. வாங்க போகலாம். ஸோ நம்ம இப்போது பேலம் கேவ் சென்டராக இருக்கோம். இதுவும் நந்தியாலா டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இது ராயல்சீமாவோட ரீஜன் இது. ஸோ இந்த பேலம் கேவ்ஸை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட ஒரு பெரிய கேவ் அது. ஆல்மோஸ்ட் ஒரு 151 அடி வரைக்கும் தோண்டப்பட்டிருக்கு அந்த கேவு. ஸோ அந்த 151 அடி கிட்ட கீழே போகிறது வந்து அந்த இடத்துக்கு பேர் பாதாள கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸ் லென்த் அது. ஸோ இது 2-3 மணி நேரத்துலையும் பார்க்கலாம், 4 மணி நேரத்துலையும் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஸ்பீடாக நடக்கிறத பொறுத்து உள்ள, ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுப்போம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது வந்து பெட்டர் வீக் டேஸில் போகிறது நல்லது. கும்பல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அங்கங்கே லைட் உள்ளே போட்டிருந்தாலும் ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி ஒன்று கையில் வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது உள்ளே வந்து வெறுங்காலோடு தான் நடக்கணும் கேவ்ஸ்குள்ளே. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அங்கங்கே மேட் மாதிரி போட்டிருந்தாலும் உங்களுக்கு பொடி கல் கொஞ்சம் இதுவாக கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் சில பேருக்கு நடக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி போங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் தண்ணி பாட்டில் எப்போதும் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே போக போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் வார்மாகும், ஹியூமிடிட்டியும் ஜாஸ்தியாகும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும் உள்ள. ஸோ பொறுமையாக பார்த்துட்டு வரணும்னா ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஆனால் ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. ஏன்னா இது இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட்டு கேவ் இது. மெகாலயாவில் தான் ஃபஸ்ட்டு இது இருக்குது. அடுத்தது வந்து இது முக்கியமாக உண்மையாலுமே பார்க்க வேண்டிய ஒரு இடம். நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக போய் பார்க்கலாம்.
எங்களோட இனிஷியல் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெலம் கேவ்ஸ் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது கந்திக்கோட்டா போகலான்னு. ஸோ அதுவும் ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூரம் இங்கேருந்து. ஆனால் எங்களால் போக முடியல. அது வந்து த கிரேட் கேனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ பார்க்க வேண்டிய இடம். ஸோ எங்களுக்கு டைம் இல்லாதனால அதுக்கு போக முடியல. ஸோ நாங்கள் இங்கே பார்த்து முடிச்சுட்டு இப்போயே ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ இங்கேருந்து பெங்களூர் டேரெக்டாக கிளம்பியாச்சு. ஸோ பெங்களூர் இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர்ஸ், அகைன் 6 மணி நேரம் ஜேர்னி. ஸோ கிளம்பியாச்சு இப்போது. ஸோ ஆல்மோஸ்ட் 4 days ஒரு நல்ல ட்ரிப், நல்ல தர்ஷன், ஸ்ரீசைலம், அஹோபிலம். இப்போது இன்றைக்கி 3 நாள் கோயில் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு.